நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலிருந்து வந்திருக்க அஃபிஷியல் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தால் நாட்டில் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப் பணிகளுக்கு 213 பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். பணியிட விவரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றில் ஜூனியர் ஓவர்மேன் ட்ரெயினி நெய்வேலி மைன்ஸ் தமிழ்நாடு 46 இடங்கள், பொதுப்பிரிவினர் 22, பொருளாதார பிற்படுத்தப்பட்டோர் 4 இடங்களும், ஓபிசியினருக்கு 12 இடங்களும், எஸ்சி பிரிவினருக்கு 8 இடங்களும் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. பர்சிங்கர்ஸ் மைன்ஸ் ராஜஸ்தான்ல 3 இடங்கள் பொதுப்பிரிவினருக்கு கொடுத்திருக்காங்க. கலபிரா மைன்ஸ் ஒடிசா 2 இடங்கள் பொதுப்பிரிவினருக்கு கொடுத்திருக்காங்க. தகுதியை பொறுத்த வரைக்கும் மைனிங் அல்லது மைனிங் இன்ஜினியரிங் பாடத்தில் டிப்ளமோ, மேலும் முதலுதவி சான்றிதழ் DGMS ஆல் அங்கீகரிக்கப்பட்ட ஓவர்மேன் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் சர்வைவர் ட்ரைனி நெய்வேலி மைன்ஸ்ல தமிழ்நாட்டில் 13 இடங்கள், பொது பிரிவினருக்கு 7, பொருளாதார பிற்படுத்தப்பட்டோர்ல 1, ஓபிசியினருக்கு 3, எஸ்சியினருக்கு 2 கொடுத்திருக்காங்க. பர்சிங்கர்ஸ் மைன்ஸ் ராஜஸ்தான்ல 1 இடங்களும், டலபிரா மைன்ஸ் ஒடிசால 1 இடமும் ஒதுக்கீடு தந்திருக்காங்க. தகுதியை பொறுத்த வரைக்கும் மைனிங் இன்ஜினியரிங் பாடத்தில் டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். சர்வே ஏற்பாடிற்கான NTC சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட 2 பணிகளுக்கும் சம்பளம் 31,000 1 லட்சம் ரூபாய். சர்தாருக்கு நெய்வேலி மைன்ஸ் தமிழ்நாடு 133 இடங்களும், பொது பிரிவினருக்கு 59, பொருளாதார பிற்படுத்தப்பட்டோருக்கு 13 இடங்களும், ஓபிசி பிரிவினருக்கு 35 இடங்களும், எஸ்சி பிரிவினருக்கு 25, எஸ்டி பிரிவினருக்கு 1 இடங்களும் தெரிவிச்சிருக்காங்க. பர்சிங்கர்ஸ் மைன்ஸ் ராஜஸ்தான்ல 14 இடங்கள், பொது பிரிவினருக்கு 8, பொருளாதார பிற்படுத்தோர்ல 1, ஓபிசியினருக்கு 2, எஸ்சி பிரிவினருக்கு 2, எஸ்டியினருக்கு 1 காலி பணியிடங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. தகுதிகளை பொறுத்த வரைக்கும் மைனிங் இன்ஜினியரிங் தவிர இதர பொறியியல் பாடப்பிரிவுகளில் ஏதாவது ஒன்றில் டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பை முடித்து மைனிங் சித்தார்த் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். முதலுதவி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வயது அனைத்து பணிகளுக்கும் பொது பிரிவினர் 30 வயதுக்குள்ளும், எஸ்சி எஸ்டியினருக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசியினருக்கு 3 ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும். எழுத்துத் தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கட்டணம் ஜூனியர் ஓவர்மேன் அல்லது ஜூனியர் சர்வைவர் பணிகளுக்கு ரூபாய் 300, சர்தார் பணிகளுக்கு 250, எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது. இந்த பணிக்கான விண்ணப்பிக்க அபிஷியல் வெப்சைட் என்ன என்று பார்க்கும்போது nlcindia.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 30/12/2022.